அம்பலம்னா இங்க இதுதான் அம்பலம். அம்பலத்தை கண்டேன் ஒரு பாட்டு. இதுதான் மருந்து உன்கிட்டே இருக்கு. எதுவுமே தேட வேணாம். அதுக்கு என்ன பண்ணணும்? தியானம். எங்க ஒரு சுவாமி படம் வேண்டாம், எந்த பெருமாள் படம் வேண்டாம், எதுவுமே வேணாம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்ம சக்திய அதிகமாக்கிறதுக்கு தியானம் பண்ணுங்க. சிம்பிள் தியானம். இங்க நான் கன்சல்டன்ட் பாரதிராஜ் ஹாஸ்பிட்டல்ல, தமிழ்நாட்டுல ஒரே ஹாஸ்பிட்டல்ல தியானம் எவ்ரி தேர்ஸ்டே நான் கத்து கொடுக்குறேன். 10 to 11 சிம்பிள் தியானம் பை மீன்ஸ் ஆஃப் விச் யூ கேன் ரிலாக்ஸ். மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு, பாடி ரிலாக்ஸ் பண்றதுக்கு. அதே தியானத்தை இப்போ ஒரு 10 minutes நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். நீங்க இப்ப கத்துக்கிறத டெய்லி ஒரு 10 minutes பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எந்த மருந்துமே வேண்டாம், பாடியும் ரிலாக்ஸ் ஆகும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஒன்லி திங் இஸ் இங்க எல்லாரும் செப்பல்ஸ் போட்டு வருது, அதனால அந்த பிரச்சனை இல்லை. அதனால ஆனா காலை 2 feet-ம் கிரவுண்ட் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு நம்ம என்னன்னா நம்ம இருக்கிறது ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நடுவில். ரெண்டுல இருந்தும் we are receiving the energy. ஒன்னு காஸ்மிக் எனர்ஜி கம்மிங் ஃப்ரம் ஹெவன், இன்னொன்று பூமாதேவி கிட்ட இருந்து வர எனர்ஜி. நமக்கு இந்த பூமாதேவி கிட்ட இருந்து வர எனர்ஜி பத்தி யாருமே சொல்றது கிடையாது. நியூட்டன்ஸ் லா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அவ்வளவுதான் சொல்றாங்களே தவிர அது பிசிக்ஸ், சயின்ஸ். ஆனால் நமக்கு தெரியாம, நமக்கு கண்ணுக்கு தெரியாம யாருமே கற்றுக் கொடுக்காத ஒரு சக்தி நமக்குள்ள இருக்கு. அது எப்படின்னா, நம்ம ஈக்குலிபிரியத்தோட வெர்டிகோ இல்லாம நிக்கிறோம்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி எனர்ஜி எக்ஸ்டெண்டிங் பிட்வீன் தி மூலாதார அண்ட் மதர் எர்த். மதர் எர்த் கிட்ட இருந்து எப்பவுமே ஒரு பிக் பேங் தியரின்னு போட்டோம். ஆனா பிக் பேங் தியரினாலதான் அந்த தியரியே கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஒரு ஓம்னு ஒரு சவுண்ட், அந்த சவுண்ட்ல இருந்தா இந்த எனர்ஜியே யூனிவர்ஸே உண்டானதுன்னு ஒரு தியரி இருக்கு. ஆனா இந்த ஓங்காரமாய் விளங்கும் நாதம், அந்த ஓம்க்கு சக்தி வேணும்னா நீங்க தியானம் பண்றீங்க. அதாவது பூமாதேவி கிட்ட இருந்து ஒரு சக்தி, நமக்குள்ள ஒரு சக்தி, குண்டாலினி சக்தி ஒரு பாம்பு வடிவத்தில் இருக்கு. அந்த சக்தியை மேலே எடுத்துட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அதாவது நம்ம பிராக்டிஸ் பண்றச்சு இங்க இருந்து வர லைட்டா ஒயிட் லைட், சூரிய பகவான் கிட்ட இருந்து வர சக்தி ஒயிட் லைட்டா இருக்கும். இங்க இருந்து வர சக்தி சவுண்ட் எனர்ஜி. சவுண்ட் தி பெஸ்ட் மெடிசன் அவைலபிள் ஆன் எர்த். என்னுடைய கான்செப்ட் இதுதான். இதுக்கு ஈக்குவலா ஒரு மருந்துமே கிடையாது. ஓம் அது எங்க இருந்து வருதுன்னா, இவங்க பாடுறாங்க இல்லையா, இங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணா கூட இப்ப நம்ம பாக்குறது இங்க தொண்டையில இருந்து வர சவுண்ட் மாதிரி இருக்கு. ஆனால் இங்க இருந்து நாபியில இருந்து வர சவுண்ட் பூமாதேவி கிட்ட இருந்து வர சக்தி. சோ இப்ப கண்ணை மூடிட்டு ஒரு சின்ன பிரேயரோட தொடங்குறோம். பெரிய கிடையாது. ஆனா கண்ணை மூடிட்டு கைய எப்படின்னா சென்முத்திரை தெரிஞ்சவங்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா இடது கையை கீழையும் வலது கையை மேலேயும் வச்சுட்டு இப்படி இங்க இடது கை கீழையும் வலது கை மேலேயும் வச்சுட்டு 2 தம்மு டிப்பு 2 தொடணும். அப்ப உங்களுடைய பாடி இங்க இருந்தா கூட மைண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கும். தேங்க்யூ. மைண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க 2 தம்பியும் ஒன்னா சேர்த்துட்டு அந்த இடது கையும் கீழையும் வலது கை மேலேயும் வந்துடும். இவ்வளவுதான் நீங்க பண்ணுறது. மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலி கண்ட்ரோல். அப்புறம் என்ன பண்ண போற, ஒரு சின்ன பிரேயர் தொடங்கி கண்ணை மூடிட்டு உங்க கண்ணு 2 மொழிகள் 2 மேல தூக்கிட்டு இந்த இடத்துல, இதுதான் நமக்கு சிவனுக்கு தான் 3வது கண் இருக்காது நம்ம நினைக்கிறோம். ஆல் ஆஃப் us are born with the third eye. அது நமக்கு தெரியுது இல்லை. இப்ப நம்ம ஏதாவது third eye சீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அதனாலதான் நம்ம நெற்றி போட்டு எடுக்கிறோம். இந்த சீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கண்ணு திறக்கிறது. இது வழியா நம்ம பிரபஞ்சத்தை பாக்குறோம். இப்ப இந்த இடத்தை பாத்தீங்கன்னா என்ன, இட் லுக்ஸ் லைக் a vacant space. ஆனால் இந்த 3வது கண் வழியாக, third eye வழியாக நீங்க பாக்குறச்ச slowly getting filled with bright white particles, dazzling white particles. எங்க இருந்து வருது? காஸ்மிக் எனர்ஜி கமிங் சன் காட். அடுத்தது அந்த ஒயிட் லைட் அப்படியே ஒரு கம்பி மாதிரி கொண்டு கண்டென்சிங் டு ஃபார்ம் அ பீம் ஆஃப் லைட். அந்த பீம் ஆஃப் லைட்டை அதையே நினைச்சு இன்ஹேல் பண்ண சொல்லுவேன். நம்ம இன்ஹேல் பண்றது என்னன்னா, நம்ம இது வரைக்கும் மாடர்ன் சயின்ஸ் லிமிட்டிங் இட் செல்ஃப் டு ஒன்லி லங்ஸ் வழியா தான் போய் எல்லாமே எனர்ஜி போய் அப்படியே சர்க்குலேட் ஆகி அப்படியே டிரான்ஸ்ஃபர் எனர்ஜி, ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இந்த உற்பத்தி பண்றதுக்கு ஒரு மிஷினும் கிடையாது. ஏற்கனவே எனர்ஜி இருக்கு, அதை இழுத்துட்டு போறீங்க. அந்த ஒயிட் லைட் அந்த காயமே இது பையடா, காற்றடித்த பையடான்ற இல்லையா, இது மறந்துடுங்க. இது ஹோல் திங் இஸ் எ பேக்.
capable of getting filled with energy. அதாவது நாம் beam அந்த white light வந்து breathe in சொல்லுச்சு, அதை concentrate only on the white light, allow this white light to enter into the abdomen. abdomen அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு பலூன் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி, பலூனுக்குள்ள எனர்ஜி தெரியாது, பலூன் வெளி தெரியும், அது பலூன் இந்த abdomen வந்து should expand. நான் exhale சொல்ல மாட்டேன், instead of that I start chanting exhale synchronizes with womb. இங்கிருந்து இந்த சவுண்ட் எனர்ஜி வந்து நாட் ஒன்லி இங்க தூய்மையாக்குறது, நமக்கு எனக்கு இது பக்கத்துல என்னோட சுத்தி இருக்கிற என்னுடைய பாடி, மெட்டாபிசிக்கல் பாடி, அதையும் தூய்மையாக்குறது. இந்த சவுண்டுக்கு அவ்வளவு சக்தி. அந்த சவுண்ட் வந்து இங்க மட்டும் இல்ல, ஹோல் ஏரியாவுக்கு ஃபில்அப் பண்றதுனால ஹோல் ஏரியா பிகம்ஸ் அ டெம்பிள், ஒரு சாங்டிஃபைட் ஏரியா. அதுக்கப்புறம் இப்போ இந்த பாடி பண்ற வச்ச மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். ஆனா பாடி ரிலாக்ஸ் ஆகணும். ஸ்ட்ரெஸ்ல 3 மணி நேரம் உட்காந்துருக்கீங்கல்ல, பாடி ஸ்டிஃபா இருக்கும், அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு இங்க இருந்த எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி உள்ள வந்தாச்சு, மதர் எர்த் எனர்ஜி. ஸோ ஹோல் பாடி இஸ் கெட்டிங் ஃபில்ட் ஒன்லி வித் டிவைன் பவர். இந்த டிவைன் பவரை பிசிக்கல் பாடிக்கு அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா பிசிக்கல் பாடி ஆல்சோ ரிலாக்ஸஸ், மைண்டும் பாடியும் ரிலாக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் கையை 2 விரிக்க சொல்வேன். அதுக்கப்புறம் நீங்க தான் உங்களோட டாக்டர். உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை எங்க இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சுதானா அது அந்த இடத்துல கை வச்சுக்கோங்க சொல்லுவேன். உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நான் பெர்ஃபெக்ட் அப்படின்னா அப்படியே அந்த கையை எடுத்துட்டு போய் கண்ணு மேல வச்சுட்டு கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் யுவர் பாம். இது சொல்லிட்டு கடைசியில மறுபடியும் சொல்லுவேன். இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் தான் இப்பவே கேட்டுக்கோங்க. எனி டவுட் யூ கேன் ஃபாலோ. நோ வாண்ட் டு கோ ஃபார் மெடிடேஷன்? எஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். காட், கடவுளே, என்னை தோற்றுவித்த கடவுளே, எனக்கு சக்தி கொடு, என்னை சக்தி கொடுத்து ஆசீர்வாதம் செய். பிரபஞ்சமே எனக்கு ஆசீர்வாதம் செய். என்னுடைய குருவே எனக்கு ஆசீர்வாதம் செய். என்னுடைய பெற்றோர்களை என்னை ஆசீர்வாதிப்பீர்களாக. பூமாதேவி என்னை ஆசீர்வாதம் செய், எனக்கு சக்தி கொடு. God, the creator of this universe, please bless me with abundant divine energy. I request the universe to bless me with the divine power. I request my master to bless me. I request my parents to bless me. I thank myself. I thank the mother. I thank Reiki. Just close your eyes. Raise your eyeballs up. கண்ணு அப்படியே மொழிகள் மட்டும் மேல போய் நெற்றி போட்டு இருக்கு, நெற்றிக்கு நடுவுல அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த கண் வழியாக 3வது கண் வழியாக அப்படியே அந்த வெற்றிடமா இருக்கிற இப்ப வெற்றிடமா உங்களுக்கு தோன்றதை பாருங்க. அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ண the whole space is getting filled with bright white particles, beautiful bright dazzling white particles. இது வந்து கண்ணுக்கு தெரியாது, சாதாரண கண்ணுகளுக்கு தெரியாது, நம்ம சூக்ஷ்ம பாடியில இருக்கிற கண்ணுக்கு, 3வது கண்ணுக்கு இப்ப தெரியுது. The entire space is getting filled with bright white particles. பிரபஞ்ச சக்தி ஒரு துகளாக தெரியுது. அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ இந்த எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் அப்படியே ஒரு கண்டென்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பிரைட் பீம் ஆஃப் லைட் அப்படின்னு நினைச்சிட்டு அது உங்க நோஸ்க்கு வருது, மூக்கு கிட்ட வருது. அப்படியே அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி டேக் அ டீப் பிரெத், இன்ஹேல் பண்ணுங்க. அந்த ஒயிட் லைட் மேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்ப வயருக்கு எரியணும். abdomen should expand. அப்படியே ரீடைன் பண்ணுங்க கொஞ்ச நேரம். along with me chant. அடி வயிறு சுருங்கணும். Breathe in, concentrating only on the white light. Breathe in.
அப்படியே கண்ணை திறக்காம இருங்க. இப்போ உங்களோட மனசு வந்து ஒரு நிசப்தமான சூழ்நிலையில இருக்கிறது. அது அப்படியே டோட்டலா ரிலாக்ஸ் ஆயிருக்கு. உங்களுடைய மனசு வந்து உங்களுடைய பிசிக்கல் பாடியில இல்ல, சூஷ்ம பாடியில இருக்கு. அது ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆயிருக்கு. உங்களுடைய மெயின் பாடியில டிவைன் பவர், மேலேருந்து அந்த காஸ்மிக் எனர்ஜியும் பூமாதேவி கிட்ட இருந்து வர்ற டிவைன் பவரும் நிறைஞ்சிருக்கு. இது எல்லா இடத்துக்கும், எல்லா பார்ட்ஸ் பாடிக்கும் கொண்டு போனீங்கன்னா உங்க பிசிக்கல் பாடி ரிலாக்ஸ் ஆகும். இப்போ இந்த மெயின் பாடியில இருக்கிற எனர்ஜியை, டிவைன் எனர்ஜி தலைக்கிட்ட எடுத்துருப்பாங்க. தலையில பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ற பிரெயின் கேஸ் இருக்குல்ல, ஸ்கல்னு பேரு. அது ஃபுல்லா அந்த எனர்ஜி போய் ஸ்கல் இஸ் ஜஸ்ட் ரிலாக்ஸிங் ரிலாக்ஸிங் ரிலாக்ஸிங். எல்லா போன்ஸும் ரிலாக்ஸ் ஆகுது. அப்படியே அந்த எனர்ஜி பெனிட்ரேட் பண்ணி ஊடுருவி பிரெயினுக்கு போகுது. கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச பாடி நமக்குள்ள இருக்கு, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அந்த பிரெயினுக்குள்ள அந்த எனர்ஜி போய் கொஞ்சம் கொஞ்சமா பெனிட்ரேட் பண்ணி பண்ணி என்டையர் பிரெயின் அப்படியே கெட்ஸ் ஃபில்ட் ஒன்லி வித் டிவைன் எனர்ஜி. பை virtue of which it is totally relaxed. Brain is relaxed. மைண்ட், பிரெயின் வந்து கண்ட்ரோல் பை த மைண்ட். மைண்டும் ரிலாக்ஸ் ஆயிருக்கு, பிரெயினும் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. இப்ப ஃபேஸ பாருங்க. இந்த ஐம்புலன்களால தான் மனசுக்கு எனர்ஜி போறது. இந்த ஐம்புலன்களும் இங்க ஃபேஸ்ல இருக்கு. இந்த முகத்துல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகுது. ஐம்புலன்களும் கண், காது, மூக்கு, வாய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகுது. இப்போ எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி கோஸ் டு தி மைண்ட். அதுல இருந்து பிரெயினுக்கு போறது. there is absolute coordination between the five senses, mind and the brain. இப்போ த்ரோட்டை பாருங்க. த்ரோட்ல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி போய் ரிலாக்ஸ் ஆகுது. செஸ்ட பாருங்க, ரிப் கேஜ் ரிலாக்ஸ் ஆகி லங்ஸ், ஹார்ட் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுது. once you know how to control your breathing, you can control the activities of all the other organs in your body. Your rhythmic breathing and all, you can feel it. lungs ரெண்டும் ரிலாக்ஸ் ஆயிருக்கு, ஹார்ட்டும் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. நம்ம இப்ப வயிறு பக்கம் பாருங்க. செஸ்டுக்கு கீழே, தொப்புளுக்கு மேல் பக்கம் ஸ்கின், மசில், போன்ஸ், உள்ள இருக்கிற போன் கிடையாது, ஸ்கின், மசில்ஸ், உள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாமே, ஜீரண உறுப்புகள் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிட்டே இருக்கு. இப்ப தொப்புளுக்கு அடியில பாருங்க. ஸ்கின், மசில், போன்ஸ் ரிலாக்ஸ் ஆகி உள்ளுறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகுது. எல்லா உள்ளுறுப்புகள் எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பேக் ஆஃப் த பாடி பாருங்க. பேக் ஆஃப் த பாடி, கண்ணு, தலை பின்பக்கம் பாருங்க. தலை பின்பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகுது. இப்ப நெக் பாருங்க. நெக்ல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது. செஸ்ட்ல பாருங்க, பின்பக்கம் ரிப் கேஜ், மசில்ஸ், ரிப் கேஜ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த கீழ்ப்பகுதி லம்பர் ரீஜன் பேரு. அங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகுது. அதுக்கும் கீழ்ப்பகுதி பேக், லோ பேக்னு சொல்றவங்க, அங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது. இப்ப பேக்ல பாத்தீங்கன்னா எல்லா மசில்ஸும் ரிலாக்ஸ் ஆயிடுது. இப்ப சென்டர்ல பேக் போன், நமக்கு பாடியை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்றதுக்கு போன்ஸ் கொடுத்திருக்காரு. அதே டைம்ல அந்த ஸ்பைனல் கார்ட், நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, சுஷும்னா நாடி, குண்டாலினியோட பாத்வே, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு போன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. தட் இஸ் கால்ட் பேக் போன். அது ஃபுல்லா ஒரு போன் மேல ஒரு போனை அடிக்க வச்சிருக்கு. அது எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. டிவைன் எனர்ஜி அங்க போய் எல்லா போன்ஸும் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. அதுக்குள்ள பேக் போனுக்குள்ள ஸ்பைனல் கார்ட், நர்வஸ் சிஸ்டம், பிரெயினோட கண்டினியூஷன், that is also relaxing. Now back muscles எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடுது. பேக் போன் is relaxed, spinal cord also is relaxed, front and back of the body are relaxed, all the internal organs are also relaxed. இப்ப மெயின் பாடி மட்டும் இல்ல, நம்ம மூவ் பண்றதுக்கு நிறைய மசில்ஸ் எல்லாம் தேவை. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, கைகளால வேலை செய்யறதுக்கு கைகளும் கால்களும் ஒரு ஒட்டி வச்சிருக்கு மெயின் பாடிக்கு. ரெண்டு கையும் பாருங்க. ரெண்டு கையில நிறைய மசில்ஸ், ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கு. வலது கை பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல இருந்து ஃபிங்கர் டிப் வரைக்கும் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகுது. இப்ப இடது கை பாருங்க. அதுல இருந்து ஷோல்டர்ல இருந்து ஃபிங்கர் டிப் வரைக்கும் ஆல் தி மசில்ஸ் ஆர் ஜஸ்ட் ரிலாக்ஸிங். ரெண்டு கையும் ரிலாக்ஸ் ஆயிடுது. இப்போ கால் ரெண்டையும் பாருங்க.
2 காலும் மேசிவ் மசில்ஸ் ஆர் பிரசன்ட். ஏன் மேசிவ் மசில்ஸ் காலுக்கு மட்டும் அப்படின்னா, நம்ம என்டையர் பாடி வெயிட் வந்து அந்த கால் தான் தாங்குறது. அதனால அதுக்கு நிறைய மசில்ஸ் இருக்கும். நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கும் மூவ்மெண்ட்டுக்கும் நிறைய ஜாயின்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு எனர்ஜி வேணும். இப்போ வலது காலை பாருங்க. ஹிப்ல இருந்து டோஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம், வலது கால் மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இடது கால் பாருங்க. ஃபிங்கர் அந்த ஹிப்ல இருந்து டோஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா மசில்ஸ் இந்த லெஃப்ட் லெக் ஆர் ஆல்சோ ரிலாக்ஸிங். போத் த லெக்ஸ் ஆர் ரிலாக்ஸ், ஹேண்ட்ஸ் ஆர் ரிலாக்ஸ். இப்போ மெயின் பாடி ஹெட் டு ஃபுட் பாத்தீங்கன்னா டோட்டல் ஹெட் பாடி, டோட்டல் பிசிக்கல் பாடி இஸ் ரிலாக்ஸ். ஹெட் டு ஃபுட் இஸ் ரிலாக்ஸ். மெயின் பாடி இஸ் ரிலாக்ஸ். மெயின் பிசிக்கல் பாடி இஸ் ரிலாக்ஸ். மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிருக்கு, பிசிக்கல் பாடி ஆல்சோ ரிலாக்ஸ். நவ் கையை ரெண்டே அப்படி ஒண்ணுமே ஒண்ணு வச்சிருந்தீங்க இல்லையா, அதை ரெண்டையும் பிரிச்சு உள்ளங்கை இருக்குல்ல, அது டுவர்ட்ஸ் காஸ்மோஸ் மேல் பக்கம் பாக்குற மாதிரி 2 கையும் தனித்தனியா வச்சுக்கோங்க. உங்க தொடமையிலேயே வச்சுக்கலாம். இப்போ டோட்டல் கான்சென்ட்ரேஷன் வந்து உங்களுடைய உள்ளங்கையில இருக்கணும். எனக்குள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா எனர்ஜி சக்தி, எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து இந்த உள்ளங்கைகளுக்கு வரட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க உள்ளங்கையில யூ கேன் ஃபீல் த வைப்ரேஷன். ஆன்மீக சக்தி, தெய்வீக சக்தி எனக்குள்ள இருக்கு. அந்த உள்ள இருக்கிற சக்தி, தேவைக்கு அதிகமான சக்தி என்னுடைய உள்ளங்கைக்கு வரட்டும். let the excess energy flow through my palm அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பாம்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும். ஒரு ஹீட் ஆகும், இல்லைன்னா வார்ம் ஆகும், இல்லை ஹெவி ஆகும். ஏதோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஆகும். கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் யுவர் பாம்ஸ். இப்ப 2 பாமையும் ஒன்னா கொண்டாந்து ரப் பண்ணீங்கன்னா, ஒண்ணுக்கு இது தேய்ச்சிங்கன்னா ஒரு வார்மா இருக்கும். rub the palms against each other, you feel the warmth. That warmth is the energy, divine energy coming from heaven and earth. இப்ப 2 கையும் உள்ளங்கையும் தனித்தனியா பிரிச்சு ஒரு கப் மாதிரி வச்சுட்டு கொஞ்சமா மேல தூக்கி கண்ணு மேல வச்சுக்கோங்க. யாருக்கானாலும் ப்ராப்ளம் இருந்தா, உங்களுக்கு தான் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும், அந்த இடத்துல அந்த 2 கையும் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க தான் உங்களுடைய ஓன் டாக்டர். உங்களுக்கு எங்க இருக்க ப்ராப்ளம் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல அந்த கையை வச்சுக்கோங்க. பட் டோட்டல் கான்சென்ட்ரேஷன் ஒன்லி ஆன் யுவர் பாம்ஸ். வியாதியை பத்தி நினைக்காதீங்க. ப்ராப்ளம் கையில மட்டும் மனசு இருக்கட்டும். இப்போ தெய்வீக சக்தி உங்க பாடிக்குள்ள, ஆரிக் பாடி, கண்ண சூஷ்ம பாடிக்கு உள்ள நுழைஞ்சு உங்க பிசிக்கல் பாடிக்கும் வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து உங்களுடைய கை வழியாக வெளியில வந்து உங்களையே குணப்படுத்துறது. உங்களுக்கு அந்த பவர் உண்டு. அதுதான் தெய்வனுடைய அருள். நமக்குள்ள இருக்கிற சக்தியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மெதுவா கையை கீழே கொண்டு வந்துருங்க. கடவுளே நன்றி. God, I thank you for blessing me with the divine energy. I thank the universe for blessing me with the divine power. I thank my Guru. I thank my parents. I thank the Mother Earth. I thank you. Just relax. Slowly open your eyes. Relax and open your eyes. இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் வந்து டெய்லி ஒரு 10 minutes இந்த